வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டடியிங் ஃபெனடிக்ஸ்? இது ஃபெனடிக்ஸ்னா லிங்குஸ்டிக்ஸில் ஒரு பிரான்ச் தான் ஃபெனடிக்ஸ். டீல் வித் சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பீச் சவுண்டும் ஸ்பீச் சவுண்டும் வந்து இது சொல்கிறாங்க. இது வந்து 3 தான் கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஆர்டிகுலேட்டரி ஃபெனடிக்ஸ், அக்கஸ்டிக் ஃபெனடிக்ஸ், ஆடிட்டரி ஃபெனடிக்ஸ் அப்படின்னு 3 தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகுலேட்டரி ஃபெனடிக்ஸ் அதுனா த டீல்ஸ் வித் எ ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் பை ஆர்கன். அந்த சவுண்ட் வந்து அந்த ஸ்பீச்சிங் ஆர்கன்ஸில் எங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகுலேட்டரி ஃபெனடிக்ஸ். அக்கோஸ்டிக்ஸ் ஃபெனடிக்ஸ் அப்படின்னா இது டீல் வித் சவுண்ட் வேவ். அந்த சவுண்ட் வந்து வேவ் எப்படி போகுது, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்டு. ஒவ்வொரு சவுண்ட் வேவும் வேறு மாதிரி போனால் தான் ஒவ்வொரு சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த வேவ்ஸு அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்டை பற்றி சொல்கிறது தான் அகஸ்டிக் பொய்டிக்ஸ். அப்புறம் ஆடிட்டரி பொய்டிக்ஸ் இது அப்படின்னா என்ன அப்படின்னா டீல்ஸ் வித் எ ரிசெப்ஷன் ஆஃப் சவுண்ட். எங்கேருந்து இது ஆரம்பிக்குது இந்த சவுண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் ஆடிட்டரி ஃபெனடிக்ஸ். இதை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்பீச்சை சவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அவங்க ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இதை வந்து 3 கேட்டகரியாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் கேட்டகரியில் வந்து இனிட்யூஷன் ஜென்ரலி ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு வந்து எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா இங்கே லங்ஸில் வந்து ஏர் வந்து புஷ்அப் ஆகி வெளியே வர்றதுல இருந்தால் நமக்கு சவுண்ட் உருவாகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லங்ஸ்லேருந்து அந்த வாய்ஸ் வந்து ஓக்கல் கார்டுக்கு வந்து கிளாட்டிஸ் வந்து அங்கேருந்து தான் நமக்கு வெளியே சவுண்டாக வருது. இந்த ஏர் வந்து வெளியே வரல, இந்த லங்ஸ்லேருந்து ஏர் வந்து வெளியே வரல அப்படின்னா நமக்கு சவுண்டு வரவே வராது. இதுதான் வந்து இன்ட்யூஷன் சொல்கிறாங்க. ஃபெனேஷன் அப்படின்னா இது ரெஃபர் டு த ஓக்கல் கார்டு. இதை வந்து எதை பற்றி சொல்கிறேன்னா ஓக்கல் கார்ட்லேருந்து பேசுகிற சவுண்ட்ஸை தான் வந்து ஃபெனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓக்கல் கார்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்டு பி, டி, கே இதெல்லாம் வந்து நம்ம நாக்க வச்சோ எதை வச்சு சொல்லலை. இந்த ஓக்கல் கார்டை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த வேர்ட்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு இது 3 குரூப்பாக இருக்குது. ஓரல், நாசல் அண்ட் பேரங்கல் அப்படின்னா வந்து நாக்கு வந்து எங்கெல்லாம் போதும் அதெல்லாம் வந்து ஓரல், அது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து நேசல், மூக்கு வழியாக நம்ம சில இதில் யூஸ் பண்ணுவோம்னா அதெல்லாம் வந்து நேசல். அப்புறம் வந்து பேரங்கல் அப்படின்னா நம்ம வோக்கல் கார்டு வச்சு பேசுகிறது தான் பேரங்கல். ஆர்டிகுலேஷன் வந்து சொல்கிறது ஆர்டிகுலேட்டர்ஸ்னா லோவர் லிப், டங், லோவர் ஜா. அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படின்னா அப்பர் லிப், அப்பர் டீத், ஆல்வியோலர் ரிட்ஜ் அண்ட் தி பிளேட் அண்ட் வீலம். அடுத்து வந்து இந்த செகண்ட் ஒன் வந்து டைரக்ஷன். அந்த ஏர் வந்து எங்கெங்கே போனால் எந்தெந்த சவுண்டு வருது, எந்தெந்த ஏர் பேசேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இதில் வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆர்டிகுலேஷனை பற்றி பேசுகிறாங்க. ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் வந்து லிப்பு, வேரியஸ் பார்ட்ஸ் இன் டங் அண்ட் வோக்கல் கார்ட். ஆக்டிவ் ஆர்டிகுலேஷன் வந்து லிப் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது, நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் சவுண்டில் ஆக்டிவ் ஆர்டிகுலேஷனா நம்ம நிறைய யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறது என்னென்னா லிப்ஸ், டங்க் அண்ட் வோக்கல் கார்ட்ஸ். பேசிவாக நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி பேசுறதுன்னா அப்பர் டீத் அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் மவுத். அது வந்து என்னென்னா ஹார்ட் பிளேட் அண்ட் சாஃப்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 3 வந்து என்னென்னு பார்த்தோம்னா வவல்ஸ் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த வவல்ஸ் நம்ம ஸ்பீச் பண்ணும்போது, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வவல்ஸ் மட்டும் மற்ற கான்சனன்ட்ஸை விட நம்ம வவல்ஸ் வந்து ஸ்போக் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.